ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் திடீர் சேனல் தான். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளரிக்காய், பச்சை மிளகா, வெங்காயம், இது வந்து பச்சரிக்கி, இது வந்து பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கேப்சிகம், கேரட், பீன்ஸு, இது வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம விரும்பி ஆட் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸு. அப்புறம் இது மசாலா பட்டை எல்லாம் இருக்குது. அடுப்பு பற்ற வச்சு நம்ம இன்றைக்கி ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கவலை வச்சுட்டோம். இப்போ இதுக்கு கடைக்கான தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். இது வந்து நம்ம மசாலா டப்பா, நம்ம கிச்சன் ஸ்டோர் இப்படி தான் இருக்கும். கிச்சன் ரேக்கு, இதுதான் மசாலாஸ் எல்லாம் நாங்கள் அடித்து வைப்பேன். கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ தான் என்னோட கிச்சன் ஐட்டம்ஸு. கடை காஞ்சிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்னடா கேமரா எப்படின்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக நான் ஒரு ஆள் மட்டும் இது பண்ணுறதால எனக்கு தெரியல, அதனால தான் கேமரா ஆகுது. இப்போ எண்ணெய் ஊற்றி தேவையான ஸ்பைசஸ் போட்டு ஆனியன் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். நல்லா வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கிறது மட்டும் தான் அங்கே வேலை. வெங்காயம் வதங்குச்சுன்னா அதுக்கப்புறம் பட்டுன்னு சீக்கிரமாக ஆகிடும். வெங்காயம் வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இது தேவையான மசாலா சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பிரிஞ்சினாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு அடி பிடிக்காத மாதிரி. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 2 செகண்டில் மறுபடியும் எடுத்துக்கணும். அது பச்சை வாசனை போடுது, அவ்வளோதான். நல்லா வதங்கினோடனே இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பீன்ஸு, கேரட்டு போட்டு கொஞ்சம் ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா குடமிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடணும். இதுக்கு வந்து நம்ம 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் யூஸ் பண்ணிட்டு போகிறோம். 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கேரட்டு, 4-5 பீன்ஸு, ஒரு கேப்சிகம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறையா யூஸ் பண்ணல. இதுவே டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக வரும். இது வெஜிடபிள்ஸ் டேஸ்ட்டே நல்லா சூப்பராக எடுத்துருக்கும். இதுக்கு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்குள்ளே தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிடலாம். தயிர் பச்சடி வெங்காயம், வெள்ளரிக்காய், பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட் போட்டு வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க. ஏன்னா அப்போ தான் ஊறும்போது நல்லா ஈவனாக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே திட்டுக்கிட்டே இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. டெய்லி லஞ்ச் என்ன சமைக்கிறதுனே நிறைய பேருக்கு டென்ஷனாக இருக்கும். எனக்குமே அப்படி தான் இருக்கும். பட் நம்ம வீக்லி கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் நம்ம கண்டிப்பாக செய்யலாம். டெய்லி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி லஞ்ச் மெனு நம்ம சேனலில் வரும்.
சிம்பிளாக தான் இருக்கும். அது ரொம்ப இதுவாக இருக்காது, சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது வதங்கிடுச்சு. இது நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுலாம். நல்லா வதக்கணும். ஏன்னா அடியெல்லாம் பிடிக்கிறது, சாப்பாடு போட்டால் அப்போ அடி பிடிச்சிடும். அதை நல்லா வதக்கிடுங்க. தக்காளியெல்லாம் நல்லா நச்சு கொடுத்துவாங்க. நல்லா நசிங்கிச்சு. தேங்காய், ரெட் சில்லி பவுடர், வெறும் ரெட் சில்லி பவுடர், வேறு எதுவுமே இருக்காது. வெறும் கார மிளகாத்தூள் வந்து 30 ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா அதுவும் 3/4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இது குழம்பு மசாலா போட போகிறோம். அதுதான் டேஸ்ட் நல்லா கொடுக்க போகிறது. சிக்கன் குழம்பு மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சம் ஸ்மெல் போகிறதுக்கு கிளறி விட்டுக்கோங்க. மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்துருந்தேன். அந்த 2 டம்ளருக்கு வந்து தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். 2 டம்ளர் அரிசிக்கு இவ்வளோ தண்ணின்னு பார்த்தா 2 டம்ளருக்கு வந்து 1க்கு 3 தான், அந்த கணக்கு தான் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ மொத்தம் நம்ம வந்து 6 டம்ளர் தண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு கிளாஸ்க்கு 3 டம்ளர். ஏன்னா இது வந்து நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் கிடையாது. பாஸ்மதி ரைஸ்னால் 1க்கு 1.5 கரெக்டாக இருக்கும், 1 கூட சில டைம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம், இருந்தாலும் 1க்கு 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். இது கொதி வந்ததும் ரைஸ் போட்டு இறக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஈஸியானங்க. எந்த பாத்திரமும் அழுக்கு கிடையாது, இது ஒரே பாத்திரம் தாங்க. நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியான லன்ச் மெனு வந்துட்டு இருக்கோம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் ஒரு ஆளே கஷ்டப்பட்டு செய்யதானே கொஞ்சம் ஏடா குழம்புதாக வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நம்ம எல்லாம் செட்டில்ஸாக பண்ணிவிட்டு ப்ராப்பராக எப்படி உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுன்னு பார்ப்பேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஆள் பண்ணுறதால கொஞ்சம் அப்படி இப்படி தான் கேமரா ஆடுது. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த சமையல் செஞ்சு முடியுது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆனாலும் எப்படியாச்சும் செஞ்சு முடிக்கணும்னு செஞ்சு முடித்தேன். ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப ஈஸியான லன்ச் மெனு இதெல்லாம். நல்லா கொதி வந்து நம்ம கலரி விடுவோம். கலரி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டு வேக 5 மினிட்ஸ் வச்சு 20 மினிட்ஸ் வைக்கணுங்க. 20 மினிட்ஸ் சிம்மில் வைக்கணுங்க. 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அந்த விசில் போகிறப்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, லன்ச்சு ரெடி. சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வரப்போகுது. இது வந்து வெறும் நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் கிடையாது, வெறும் நார்மல் ரைஸு. அதனால் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த சிக்கன் மசாலா சேர்த்தால சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ வாங்க லன்ச்சு சர்வ் பண்ணலாம்.